வெல்கம் டு ஏஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக். அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது ஃபூட்டிங் எஸ்கவேஷன் பண்ணிட்டோம், மேட்டு போட்டுட்டோம், காலம் பாக்ஸ் வச்சு காங்கிரீட் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 நாள் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டோம். அந்த காலம் எல்லாம் ஓப்பன் அட்மாஸ்பியரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரேக். அதே நேரத்தில் க்யூரிங் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன். இப்போ சாயில் ரீஃபில்லிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது ஜேசிபி வச்சு பண்ணலாம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷெட்டுக்கு அந்த ஒரு பழைய பில்டிங் உள்ளார மண்ணெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஜேசிபி வச்சு நம்ம கொண்டு வர முடியாது உள்ளே. ஸோ அதனால் ஆளுங்களை வச்சு ஒரு 3 ஆளுங்க செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ சாயில் ரீஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த பழைய டெப்ரிஸ் கட்டிங்க, அதாவது இந்த காங்கிரீட் கட்டிங்க, பழைய செங்கல் பெருசாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் மேலே பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், அந்த ஒரு பழைய படிக்கட்டு ஒன்று உடைச்சதுடைய டெப்ரிஸை மேலே கொட்டி வச்சுருக்காங்க. இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அது மேலே கொட்டி வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் இது பண்ணிக்கிறது, டம்ப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாயில் கீழே உள்ளே அள்ளி கொட்டிகிட்டு இருக்கிறோம், ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆளுங்களை வச்சு இவ்வளவு மண்ணையும் ரீஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிரமம் இல்லைங்களா? அதனால தான் நம்ம ஜேசிபியை வச்சுட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு மண்ணை உள்ளே டம்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதை லெவல் பண்ணி ஒரு குழிக்கும் போதுமான அளவு மண் தள்ளிட்டோம். சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம முந்தைய பதிவுலேயே சொல்லியிருப்போம், மண் சைட்டில் 3 சைடு பிளாக்கில் இருக்குது, ஒரு சைடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறனால மண்ணெல்லாம் ஒரு சைடாக டம்ப் பண்ணி வச்சுருந்ததுனால ஜேசிபி வச்சு நாம் மண்ணெல்லாம் உள்ளே ரீஃபில் பண்ணிவிட்டு மீத வேலைக்கு நம்ம லேபர்ஸை யூஸ் பண்ணி அதை இப்போ மண்ணெல்லாம் திரும்ப ரீஃபில் பண்ணி தண்ணி விட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9,000 லிட்டரு தண்ணி இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்குங்க. ஒரு டேங்கர் 6,000 லிட்ரு, அது இல்லாமல் ஒரு 1/2 டேங்கர் தண்ணி கொண்டு வந்தாங்க திரும்ப. ஸோ 9,000 லிட்ரு தண்ணி நமக்கு இதை கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக இது ஏன் பண்ணணும், இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாருங்க. தண்ணி ஓடுது பாருங்களேன். அதாவது அந்த எஸ்கவேஷன் பண்ணின குழிக்கெல்லாம் தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள். சரிங்களா? இதில் நாம் இந்த கன்சாலிடேஷனை ரொம்ப ப்ராப்பராக சரியாக பண்ணணும். பின்னாடி செட்டில்மெண்ட் ஆகக்கூடாது, ஃப்யூச்சரில் செட்டில்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி மண்ணை செட்டில் பண்ணணும். தண்ணியை விட்டு மண்ணை செட்டில் பண்ணணும். தண்ணி ஏன் போகுது அப்படின்னா, அதில் அந்த ஏர் பபுள்ஸ், அந்த காற்றெல்லாம் இல்லாமல் அதே மாதிரி கேப்லாம் இல்லாமல் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தான் தண்ணியை விட்டு நம்ம பாறையை விட்டு கூறாடுறாங்க பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இது செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சில இடங்களில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்த காலம் நிற்கிறதுக்கு பக்கத்தாலே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி 4 அடி இந்த எஸ்கவேஷன் எடுத்த பல அளவுக்கு பில்டிங்கில் ஃப்ளோரிங் உக்காந்துருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை சரியாக வாட்டர் தண்ணி கொடுத்து கன்சால்டேஷன் பண்ணாதது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, நம்ம பேஸ்மெண்ட்டில் கன்சல்டேஷன் ஒன்று பண்ணுவோம், பட் அது போதுமானா போதாது. ஏன்னா இது தனி. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெவலில் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறத இதை பண்ணிடணும். சேர்ந்த மாதிரி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால தான் நம்ம இப்போ தனியாக ஸோ எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. பட் இதை பண்ணும்போது தண்ணி போதுமான அளவு தண்ணி அதுக்கு நம்ம சப்ளை பண்ணணும். சரிங்களா? தண்ணி கம்மியாக போயிட்டாலும் சரியாக கன்சல்டேஷன் ஆகாது. அதே நேரங்க பாருங்கள், பாண்டு மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், குளம் மாதிரி. ஸோ இந்த குளம் மாதிரி ரவுண்டப் பண்ணி தண்ணி அதில் கொடுக்கணும். இதை எல்லாத்தையுமே இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் அண்டிலேஷன் இருக்கிறதுனால தண்ணி எங்கே ஆகும்னா பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருங்கிறதுனால அதில் பாண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ட்ரென்ச்சஸ் எல்லாமே 2 போஸ்ட்டுக்கு கம்பைன் பண்ணி எடுத்துருந்தோம். சரிங்களா? முந்தைய பதிவில் பார்த்துருப்பீங்க. பாருங்க, கீழே இப்போ அதை நம்ம ஒரு பாண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி தொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னடா நம்ம தண்ணி தொட்டியை இன்னும் கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு அவங்க அங்கே பாருங்க, அந்த சைடு நம்ம ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
சரிங்களா? ஓகே. அதை பாருங்கள், இப்போ பாறையை விட்டு நல்லா இந்த ஒரு நல்லா ஷேக் பண்ணுறாங்க பாருங்கள். பாறை வந்து அதில் அந்த இறங்கும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி வந்து நல்லா அந்த மண் வந்து நல்லா செட்டில் ஆகணும். செட்டில் ஆகலை அப்படின்னா ஃப்யூச்சரில் பெரிய பெரிய பிரச்சனை வரும். பில்டிங் செட்டில் இதை செட்டில் பண்ணலைன்னா நம்ம பில்டிங்கே செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ட்ரென்ச்சஸ்லேயுமே தண்ணி விட்டு கன்சல்டேஷன் பண்ணி தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்கள். சரிங்களா? விட்டு நாம் வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? எண்டில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. அது பாருங்க, நதிநீர் இணைப்பு மாதிரி நம்ம ஒரு ஒரு ட்ரென்ச்சஸும் நம்ம ஆளுங்க கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அது ஏன் ஆக்சுவலாக வந்து இந்த கனெக்ஷன் வந்து இந்த எர்த்து பீம் தர பீம் போடுறதுக்கு உரிய ட்ரென்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இடம் வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ட்ரென்ச்சு கூடயே சேர்த்து நம்ம இதை தண்ணி கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம். அது பார்த்திங்கன்னா அந்த ட்ரென்ச்சஸ் வழியாக தண்ணி வந்து எல்லா குழிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாக. சரிங்களா? பட் இதில் வந்து இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்கிறதுனால நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு குழியில் ரெண்டு ரெண்டு ட்ரென்ச்சஸுக்கு மிங்கிள் பண்ணி தண்ணியை விட்டு நல்லா கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் அது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு. அதே நேரத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணணும், காலத்தினுடைய டாப்பை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடணும். அந்த மண்ணெல்லாம் பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போட்டு சுரண்டுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? அது வருங்க, எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் கன்சல்டேஷன் ஓவர். சரிங்களா? கன்சல்டேஷன் பண்ணும்போது பாறையை விட்டு நல்லா கூறாட்டணும், தண்ணி வந்து போதுமான அளவு கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த டெப்ரி சொன்னால அந்த ஹார்டான டெப்ரிஸ் சிமெண்ட்டு கற்காரை அந்த மாதிரி கட்டிங்க, செங்கல் கட்டிங்க, இந்த மாதிரி இதுங்கெல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஆமாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தொட்டியும் இந்த அளவுக்கு இந்த பக்கம் தொட்டி வேலை நடந்திருக்கு, எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் பில்டிங்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக தண்ணி கொடுத்து கன்சல்டேஷன் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்கள் பில்டிங்கில் செட்டில்மெண்ட் இஷ்யூஸ்லாம் வராது. பேஸ்மெண்ட்டுக்கு தனியாக கன்சல்டேஷன் பண்ணணும், ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி ஃபூட்டிங்க்கு தனியாக கன்சல்டேஷன் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து ப்ராப்பராக பண்ணினாக்கா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு இது தண்ணி வந்து கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 to 5 days வந்து என்ன பண்ணணும், ட்ரை ஆக விடணும், நல்லா காயணும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பிசிசி பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பில்டிங் பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.